ரிதி, இன்று தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த 12 மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களில் 88 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது 11 மணி நிலவரப்படி கேரளாவில் வாக்குப்பதிவு நடைபெறும். ஒட்டுமொத்தமாக உள்ள 20 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக தற்போது நடைபெற்று வருகிறது. 9 மணியில் சற்று மந்தமாக இருந்த வாக்குப்பதிவு தற்போது 25.61% அளவுக்கு அந்த வாக்குப்பதிவு உயர்ந்திருக்கிறது. இதே போல கர்நாடகாவிலும் காலையில் மந்தமாக இருந்த வாக்குப்பதிவு இப்போது மீண்டும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 14 தொகுதிகளில் 22.34% அளவுக்கு அங்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் 25% அளவுக்கு இந்த 11 மணி நிலவரப்படி வாக்குகள் 12 மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்தல் நடைபெறும் 13 தொகுதிகளில் 26.84% வாக்குகள் பதிவாகி உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் 8 தொகுதிகளில் 24.31% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்திலும் தேர்தல் நடைபெறும் 7 தொகுதிகளில் 18.83% வாக்குகள், காலையில் 9%, 7% என்று இருந்த மகாராஷ்டிர மாநிலத்தில் தற்போது வாக்குப்பதிவு சற்று விறுவிறுப்படைந்துள்ளது. 18.83% வாக்குகள் பதிவாகி உள்ளன. மற்ற மாநிலங்களில் 25% தாண்டியுள்ள சூழ்நிலையில் மகாராஷ்டிர மாநிலத்தில் தற்போதும் 18% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. மத்திய பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு தேர்தல் நடைபெறும் 7 தொகுதிகளில் 28.51%, அதாவது 29% வாக்குகள் பதிவாகி உள்ளன. அசாம் மாநிலத்தில் தேர்தல் நடைபெறும் 5 தொகுதிகளில் கரீம்கஞ்ச் மற்றும் சில்கார், மங்கோல்தாதி, நௌகான் மற்றும் காலியாபார் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் நடைபெறும் அசாம் மாநிலத்தில் 27.43% வாக்குகள் பதிவாகி உள்ளன. பீகார் மாநிலத்தில் 5 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அங்கு 21.68% வாக்குகள் பதிவாகி உள்ளன. அதிகபட்சமாக கேரளாவிலும் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 28, 26, 25 என வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 11 மணி நிலவரப்படி 28% அளவுக்கு மத்திய பிரதேசத்திலும், 26% அளவுக்கு ராஜஸ்தானிலும், 25% அளவுக்கு கேரளாவிலும் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதைத் தொடர்ந்து மற்ற மாநிலங்களான சத்தீஸ்கர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் வாக்குப்பதிவு நிலவரம் என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். மணிப்பூர் மற்றும் திரிபுரா, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் வாக்குப்பதிவு நிலவரமானது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற உள்ள அந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 3 மக்களவை தொகுதிகளில் 35% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதிகபட்சமாக 35.47% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மேற்கு வங்க மாநிலத்திலும் தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த 3 தொகுதிகளான டார்ஜிலிங், ராஜ்கஞ்ச் மற்றும் பலூர்காட் ஆகிய 3 தொகுதிகளில் 31.25% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேர்தல் நடைபெறும் ஜம்மு மக்களவை தொகுதியில் 26.61% வாக்குகள் பதிவாகி உள்ளன. திரிபுரா மாநிலத்தில் திரிபுரா கிழக்கு தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் நடைபெற்று வரக்கூடிய அந்த வாக்குப்பதிவு சதவீதமானது 36.42% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மணிப்பூர் மாநிலத்தில் அவுட்டர் மணிப்பூர், வெளிப்புற மணிப்பூர் தொகுதியில் தற்போது 33.22% வாக்குகள் பதிவாகி உள்ளன. இது தேர்தல் நடைபெற்று வரும் 12 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் வாக்குப்பதிவானது ஒட்டுமொத்தமாக 11 மணி நிலவரப்படி சுமார் 25%க்கும் அதிகமான அளவு சராசரியாக பதிவாகி இருக்கிறது. வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிரம் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் மட்டும், மகாராஷ்டிரா மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் ஆகியவற்றில் மட்டுமே வாக்குப்பதிவானது சற்று மந்தமாக இருக்கிறது. மற்ற 11 மாநிலங்களிலும் வாக்குப்பதிவானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ரதி.